இந்த கேஜிஎஃப்ல இருந்ததுனால உங்ககிட்ட சில இன்புட்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ தங்கலான் ஷூட் பண்ணுறதுக்காக சில இன்புட்லாம் கேட்டிருப்பாங்க. ரஞ்சித் அண்ணா வந்துட்டு ஃபஸ்ட் டே ஷூட்டு ஃபஸ்ட்டு சீனு 25 டேக். அந்த தங்கலானுக்கு இப்படி தான் தங்கலான் இருப்பார், இதுதான் அவரோட ரெசம்பிள்னு வேறு யாருனாலையும் இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. அவர் கூட்டின்னு போயிட்டு சில லோக்கல் ஹிஸ்டாரியன்ஸு, ஸ்காலர்ஸு, அவங்களெல்லாம் கேஜிஎஃப் பற்றி நிறைய தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போய் ரஞ்சித் அண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க மூலியமாக ரஞ்சித் அண்ணா கிட்ட பேசினார். 70% ஆஃப் பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போய் வேலை செய்ய போனாங்க, இந்த மாதிரி மைனிங்காக, கோல்டு மைனிங்காக போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இது எப்படி? எங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து அந்த 2 ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப்ல இருக்கிற ஃப்ரீடமு வேறு எங்கேயுமே இல்லை. விக்ரம் சாரோட நடிப்பு ஆக்சுவலாக நினச்சி பாருங்களேன், இப்போ இருக்கிற வந்த ரீசன்ட் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவோட உழைப்பு வந்து இந்த லெவலுக்கு யாருமே வந்து இறங்கி செய்யலை. ஏன்னா அவர் வந்துட்டு மேக்ஸிமம் டூப் கூட யூஸ் பண்ணல எல்லா ஃபைட்ல. ஏன்னா நேராக பார்த்ததுனால சொல்கிறேன், டூப் வந்தால் கூட வேண்டாம் நானே பண்ணுறேன். ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி பேர்லாம் அவர் வச்சுருந்தாங்க. ஆமாம், கேஜிஎஃப்க்கு ஆல்மோஸ்ட் 3000 ஸ்கொயர் ஃபீட் அபோவ் சீ லெவல். ஸோ ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு குளுமையான பகுதி. ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலாந்து மாதிரி இருந்துக்குது. அவங்க இங்கிலாந்துலேருந்து அவங்க இங்கே வரும்போது தே ஃபெல்ட் லைக் ஹோம். அவங்க எவ்வளோ ராயலாக வாழ்ந்துருக்கிறாங்கன்னா, அவங்களோட வீடு நீங்கள் கேஜிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து ரொம்ப ராயலாக, ரொம்ப லேவிஷாக கால்ஃப் கோர்ஸ் ஒன் ஆஃப் ஒரு 200 ஏக்கர்ஸில் கால்ஃப் கோர்ஸ் இருக்குது கேஜிஎஃப்ல. இந்த மைனிங் இருக்கிற வரைக்கும் எல்லாமே இருந்தாங்க. ஏன்னா எஜுகேஷன்லேருந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. இப்போ மைன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ, அப்போ நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர் வந்து தமிழ்நாடு பக்கம் வந்துட்டாங்க. சில பேர் வந்துட்டு பெங்களூர் செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய பேர் போய் பெங்களூர் செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஸோ நம்ம வந்து இந்த மண்ணோட மைண்டர்கள்னு சொல்லலாம், இல்லை நம்ம தான் வந்து இந்த இடத்த காப்பாற்றணும். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த படம் எங்களுக்கு கொடுத்துச்சு. எல்லா நாட்டிலையும், எல்லா ஸ்டேட்லேயும், எல்லா வீட்லேயும் இருக்க எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்டர்வியூவில் யாரை மீட் பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப். ஸோ கேஜிஎஃப்னோட எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். கேஜிஎஃப் வந்து அதோட ஹிஸ்ட்ரி, அதோட விஷயமெல்லாம் வந்து முதல்ல வந்து கேஜிஎஃப் படம் வரும்போது தெரிஞ்சது நம்மளுக்கு எல்லாமே. கேஜிஎஃப்ல இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தங்கலான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாலும், நல்ல ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருந்தாலும், அதோட ஹிஸ்ட்ரியும் அதோட பேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே இந்த விஷயம்லாம் உருவாகிருக்கா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்கோம். அவர் கேஜிஎஃப்ல பிறந்து வளர்ந்தவர். கேஜிஎஃப்ல பிறந்ததுனால அங்கே என்னென்ன இருந்தது, என்னென்ன விஷயம்லாம் அங்கே உருவாகிருக்குன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உங்கள் பேர் அண்ட் நீங்கள் எப்படி பிறந்து வளர்ந்தீங்க எங்கே அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, என்னோடய பேர் வந்து ஹரிஷ் இளங்கோவன். எங்கள் அப்பா பேர் இளங்கோவன், எங்கள் தாத்தா பேர் ராஜி. அண்டு நாங்கள் வந்து ஒரு கேஜிஎஃப் மைன்ஸ் எம்ப்ளாயி ஜென்ரேஷன் சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு இன்ஜினியர். ஓகே. அண்ட் பர்சூயிங் எல்எல்பி ஆல்சோ. அட் த சேம் டைம் இப்போ வந்துட்டு ஒரு பெங்களூரில் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் மை பேக்ரவுண்ட் ஆன் த எஜுகேஷன். ஸோ நீங்கள் கேஜிஎஃப்ல தான் பிறந்து எங்கள் அப்பா, நானும் எங்கள் ஜென்ரேஷனு, அப்புறம் எங்கள் அப்பாவோட ஜென்ரேஷன் எல்லாமே வந்து கேஜிஎஃப்லேயே பிறந்து வளர்ந்தவங்க தான். இந்த கேஜிஎஃப்ல இருந்ததுனால உங்ககிட்ட சில இன்புட்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ தங்கலான் ஷூட் பண்ணுறதுக்காக சில இன்புட்லாம் கேட்டிருப்பாங்க. லைக் வந்து என்னென்ன லொக்கேஷனில் இது பண்ணலான்னு சொல்லி. அதுலேயே வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஷூட் பண்ணால் தான் வந்து அந்த லொக்கேஷன்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு காட்டுப்பகுதி மாதிரி, அதுவும் ஒரு வனப்பகுதி மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி இதுவாகவே இருக்குது. அந்த பாலைவனம் மாதிரி இருக்குது அந்த இடம்லாம். ஸோ அதுக்குன்னு சில லொக்கேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை போய் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் அண்ணா வந்துட்டு ஒரு 2 days கேஜிஎஃப்ல வந்துட்டு அந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு ப்ளஸ் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு வந்தார். அப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு கூட்டின்னு போயிட்டு கேஜிஎஃப்ல பெரும்பாலும் நிறைய ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தாங்க. கேஜிஎஃப்ல நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இடமா எதெல்லாம் ஷூட்டிங்க்கு மற்றவங்க யூஸ் பண்ணாங்களோ அந்த இடத்தையே போய் நாங்கள் சுற்றி ரஞ்சித் அண்ணா காமிச்சோம். 2 நாள் ஒரு ஃபுல்லாக லொக்கேஷனை காமிச்சோம். சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா கதை என்னன்னு நம்மளுக்கு வந்து முழுசாக தெரியாது. இது மாதிரி ஒரு ஃபிலிம் எடுக்கிறோன்னு சொன்னார் ரஞ்சித்னா. அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவரை வந்து எல்லா லொக்கேஷனும் கூட்டின்னு போய் காமிச்சோம். அந்த பிரிட்டிஷ் பங்களோஸு, நம்ம எம்ப்ளாயீஸ் வாழ்கிற அந்த ஹவுசிங் போர்டு, அதுக்கப்புறம் மைனிங் ஏரியா, அந்த கோல்டு எடுக்கிற ஷாஃப்ட்டு, ரிஃபைனரி சென்டர்ஸு,
அப்புறம் கால்ஃப் கோர்ஸு இந்த பிரிட்டிஷர்ஸோட அவங்களோட பங்களோஸ் எல்லாமே எடுத்துன்னு போய் காமிச்சோம். ஸோ நாங்கள் நினச்சோம் ஓகே இதுதான் இவர் பார்க்க வராருன்னு நினச்சிட்டு என்னென்ன பேஸ் தெரியாமல் நாங்கள் ஃபுல்லாக இது 2 நாள் காமிச்சிட்டு ரஞ்சித்தனை வந்துட்டு இல்லைடா எனக்கு இந்த லொக்கேஷன் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தனை கிளம்பிட்டார். அப்போது ஃபஸ்ட் டைம் வரும்போது அவருக்கு வந்து 100% இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். எந்த லொக்கேஷனும் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது எல்லாமே வந்து எல்லாமே பில்டிங்ஸ் இருக்குது. ஆனால் அவர் படம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு தரை தான் இருக்கணும். ஸோ நான் காமிச்ச இடம் எல்லாமே வந்து எல்லாம் மாடர்னைஸ்டு ரோடுலேருந்து பில்டிங்ஸ்லேருந்து பவர் லைன் எல்லாமே வந்துட்டு இருக்கிற இடத்த காமிக்கும் போது மேபி அவருக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகல ரஞ்சிதனுக்கு அந்த இடத்த. பட்டு அவர் வந்த டைமில் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் கூட்டின்னு போயிட்டு சில லோக்கல் ஹிஸ்டாரியன்ஸு ஸ்காலர்ஸு அவங்களெல்லாம் கேஜிஎஃப் பற்றி நிறைய தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போய் ரஞ்சிதனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க மூலியமாக ரஞ்சிதன் அவங்ககிட்ட பேசினார். எங்கள் ஆயா வீட்டுக்கெல்லாம் கூட்டின்னு போய் எங்கள் ஆயா ஆனால் அவங்களாம் 2-3 ஜென்ரேஷன்ஸாக கோல்டு மைன்ஸில் வேலை செஞ்சாங்க. ஸோ எங்கள் ஆயாவை கூட்டின்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ரஞ்சிதன். அவங்க கூட ஒரு டிஸ்கஷன்ஸ் மாதிரி போச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் கேஜிஎஃப் நிறைய பேர் அவர் டிஸ்கஸ் பண்ணி அவங்க டீமும் கம்ப்ளீட் டீம் வந்து ஏடிஸு எல்லாம் வந்து கேஜிஎஃப்லேயே இருந்து ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழித்து திரும்ப இன்னொரு பேட்ச் வந்தாங்க. ஏடிஸு, கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர் கிஷோர் பிரதர் அவங்க டீம் வந்திருந்தாங்க. அப்புறம் மூர்த்தி சார் ஆர்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப இன்னொரு வாட்டி லொக்கேஷனை பார்க்கலான்னு வந்தாங்க. ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி அதே லொக்கேஷனை மறுபடியும் ரஞ்சிதனுக்கு எதெல்லாம் காமிச்சோமோ அது இவங்களுக்கும் மறுபடியும் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சோம். பட் இவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அப்புறம் எங்களுக்கும் அவ்வளோதான் கேஜிஎஃப்ல இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோனாங்க, கடைசியாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது, காலி இடம், ஒரு பில்டிங்கும் இருக்காதுன்னு. அந்த இடம் பேர் வந்து இப்போ அக்கா தங்கச்சி கல்றன்னு சொல்லுவாங்க கேஜிஎஃப்ல. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டின்னு போய் அங்கே நிற்க வச்சுட்டு எல்லோரையும் ஏடிஸு கேமராமேன் நின்றுட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா, இந்த இடத்த அண்ணனை காமிச்சிங்களான்னு கேட்டாங்க. நான் காமிக்கலன்னு சொன்னேன். இது காமிச்சிருந்தா அப்பயே ஓகே பண்ணிட்டு வரு. என்ன இடம் அது பேர்? அது அந்த அக்கா தங்கச்சி கல்ற அந்த பக்கம். அது வந்து மாரிக்குப்பம் பேக் சைடு. அது ஃபுல்லாகவே வந்து ஒரு நிறைய மரங்களும் இருக்காது. ஒரு ட்ரை லேண்டு கிட்டத்தட்ட அங்கே மரங்களே இருக்காது. கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ அந்த கோல்டு எடுக்கிற அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே அதுதான். அது ஃபுல்லாக ட்ரை லேண்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 days ஷூட்டுக்கு வந்து அப்புறம் இந்த டீம்ஸ் வந்தாங்களே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, சினிமாட்டோகிராஃபர் அவங்கெல்லாம் வந்துட்ட பிறகு அவங்க வந்து ரஞ்சிதனுக்கு இன்புட் கொடுத்துட்டு ஒரு இடம் இருக்குது. திரும்ப ரஞ்சிதனை வந்து பூனேக்கு போயிட்டு வரும்போது பெங்களூருக்கு வரும்போது சரி அந்த லொக்கேஷன் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னு கிஷோர் பிரதர் சொல்லியிருக்கிறாரு. அது சினிமாட்டோகிராஃபர் தான். சொல்ல போனால் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் சொன்ன பிறகு திரும்ப ரஞ்சிதனை வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஜஸ்ட் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது அப்படியே கேஜிஎஃப் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு ஒரு 5 days ஷூட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ரஞ்சிதனா. ஸோ அந்த 5 days ஷூட்டில் வந்துட்டு வந்தாங்க எல்லாம். ஸோ அதுக்கு தேவையான ஏன்னா இது வந்து கோல்டு மைன்ஸ் நடக்கிற இடம், அந்த ரியல் கேஜிஎஃப்ல இருக்கிறதுனால அந்த வனப்பகுதி எல்லாமே வந்து கோல்டு மைன்ஸுக்கு சொந்தமானது. ஸோ லோக்கல் பர்மிஷன்ஸ் போலீஸ்லேருந்து அங்கே என்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மைனிங் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம நீலம் பண்பாட்டு மூலியம் ப்ளஸ் நீலம் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் தேவையான பர்மிஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஃபிலிமுக்கு அதுக்கப்புறம் அந்த களத்தில் போய் ஒரு 5 days ஷூட் எடுத்தாங்க. அந்த ஷூட் எடுக்கும்போது ரஞ்சிதன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரீசெண்ட் இன்டர்வியூஸில் அந்த 5 days தான் ஒரு சொன்னார். 5 days தானே, அதுவும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், நான் கேஜிஎஃப்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, கேஜிஎஃப் பற்றி படம் எடுக்கிறீங்க, கேஜிஎஃப்பில் எடுத்தால் அது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் எடுக்கிறது வந்து ஒரு இதுவாக இருக்கும், ஊரை ரியலாக காமிக்கிற மாதிரி இருக்கும்னு. அப்போ சொன்னார், அந்த இப்போத்துக்கு வந்து நான் எடுக்கிற படத்துக்கும் இந்த ஸ்டோரிக்கும் வந்துட்டு இப்போ இருக்கிற மாடர்னைஸ்டு ஊருக்கும் அவ்வளவோ வந்து மேட்ச் ஆகல. ஏன்னா இது மோர் மாடர்னைஸ் ஆகிட்டுக்குது, நான் எடுக்கிறது வந்து பீரியாடிக் ஃபிலிமு அதனால. பட் கடைசியாக வந்து கிஷோர் பிரதர் மூலிமா அந்த இடம் ஓகே ஆச்சு. 5 days எடுத்தாங்க. அண்ணா சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த மண் அங்கே வேலை செய்யும் போது ஃபெல்ட் லைக் அவருக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அது அதோட பேஸ் அந்த 5 நாள் ஷூட் எடுத்துகிட்டு பிறகு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாங்கள் நினச்சிட்டோம் ஓ இவ்வளோ தான் எடுப்பாங்க இங்கே கேஜிஎஃப்லன்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் போயிட்டு 10 நாள் ஒரு மாதம் கழிச்சு அண்ணன் சொல்கிறாரு, மொத்த ஃபிலிமே கேஜிஎஃப்ல எடுத்துடலாம்.
ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ் வேற எங்கேயும் எடுக்கிற மாதிரி இதெல்லாம் அந்த பிளேஸ்ல அங்கேயே இருக்க ஊர்லேயே நடந்துச்சுங்களா? ஆமாம், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% கேஜிஎஃப்ல இப்போ ஃபிலிமில் வந்தது வந்து ஒரு 70% கேஜிஎஃப்ல தான் எடுத்தது. ஸோ அந்த மேக்ஸிமம் நாங்கள் லோக்கலாக அந்த நீலம் பண்பாட்டு மூலியமாக நம்ம நிறைய பிரதர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 400 மெம்பர்ஸ் நாங்கள் நீலம் மெம்பர்ஸாக இருக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீலமில் இருக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரஞ்சித் அண்ணாக்கு வந்து அவர் இங்கே வந்து ஃபிலிம் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக பேக் போனாக இருக்கணும்னு நினச்சிட்டு கேஜிஎஃப்ல அவருக்கு என்ன வேணுமோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் சொன்னது ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அண்ணா எனக்கு ஒரே ஒரு பையன் என்னன்னா, அங்கே வந்து 70% கேஜிஎஃப் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஷூட் எடுக்கும்போது லைவ் சவுண்ட் எடுக்கிறோம், மக்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னா லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா தமிழ் மக்கள் அது ஒரு அவருக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் அவர் எங்களுக்கு சொல்லிட்டார் க்ளீனாக, நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் பீப்புளை வந்து, ஏன்னா இது சவுண்டு சின்ன சவுண்டு வந்தால் கூட ஷார்ட் ரீடேக் பண்ணுறோம், ஏன்னா லைவ் சவுண்டுங்கிறதுனால. அதனால் வந்துட்டு மக்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணோன்னு சொன்னவர். நம்ம என்ன பண்ணோம், நம்ம டீம் எல்லாம் கூப்பிட்டு வாலண்டியர்ஸை வச்சுட்டு மக்களை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு புரிய வச்சுருந்தோம். நம்ம படம் எடுக்கிறாங்க, நீங்கள் மீட் பண்ணோம்னா ஈவினிங் வந்து நீங்கள் மீட் பண்ணலான்னு சொல்லி ஏன்னா ஊர் மக்களையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணோம் நம்ம அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து நம்ம நீலம் மெம்பர்ஸ் வாலண்டியர்ஸ் வந்து அங்கே இருந்து உழைச்சாங்க. அந்த ஷூட் எடுத்த மொத்த நாளுமும் நம்ம டீம் வந்து அங்கே இருந்து ரஞ்சித் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தோம். ஒரு சைடு இது இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இங்கே சென்னையில் வந்து இப்போ நார்த் மெட்ராஸு, நார்த் சென்னை, இவங்களாம் லோக்கல் கைஸு, லோக்கல் பிள்ளைங்கோ அப்படின்னு ஒரு சென்னையில் தமிழ்நாட்டில் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதேமாதிரி கேஜிஎஃப்னு பார்க்கும்போது கேஜிஎஃப்க்கு இப்போது இந்த சோஷியல் மீடியாலையும் நிறைய பார்க்குறோம். கேஜிஎஃப்க்குன்னு ஒரு வரலாறு ஒரு இது இருந்தாலுமே அங்கே வந்து என்னென்னா சில இப்போ நம்ம சென்னையில் சொல்கிற மாதிரி நார்த் மெட்ராஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி லோக்கல் பீப்புள்ஸ்னு சொல்கிற மாதிரி எங்கேயும் கேஜிஎஃப் சைடும் சிலம்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஹிஸ்ட்ரி தெரியாமையே இருக்காங்களா, இல்லை வந்து அவங்க இப்போ வெல் செட்டில் தான் இருக்காங்களா, இன்னமும் இல்லை பேக்வேர்டில் தான் இருக்காங்களா அவங்க எல்லாரும்? ஸோ கேஜிஎஃப்ல வந்து ஜென்ரல் என்ன ஆச்சுன்னா, இந்த மைனிங் இருக்கிற வரைக்கும் எல்லாமே இருந்தாங்க. ஏன்னா எஜுகேஷன்லேருந்து உனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. இப்போ மைன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ அப்போ நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர் வந்து தமிழ்நாடு பக்கம் வந்துட்டாங்க. சில பேர் வந்துட்டு பெங்களூர் செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய பேர் போய் பெங்களூர் செட்டில் ஆகிட்டு ப்ளஸ் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல வந்துட்டு அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால என்ன கேட்டால் அந்த ஊரில் பிறந்தாலே அவன் கண்டிப்பாக ஒரு கிராஜுவேட் ஆகிடுவான். ஏன்னா இப்போது வீட்டில் வந்துட்டு நான் படிக்கிறேன்னா என்னை சுற்றிக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னை பார்த்து அவங்களும் படிக்க ஆரம்பிக்குவாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு அந்த வேலை பற்றி அது போல் யோசிக்கவே இல்லை. நாங்கள்லாம் நேரத்துக்கு நாங்கள் பிறந்ததுலேருந்து எல்லாமே கான்வென்ட்டில் படித்தோம். ஸ்போர்ட்ஸ் கேஜிஎஃப்ல பிரிட்டிஷர்ஸ் பார்த்தோன்னா அவனோட ஏரியா எப்படி பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்கூலு, ஒரு கிரவுண்டு. நீங்கள் கேஜிஎஃப்ல எந்த ஏரியா போனாலும் அதுவும் கிரவுண்ட்னா சும்மா விளையாடுற கிரவுண்டு இல்லை, ப்ரொஃபஷ்னல் ப்ராப்பர் ஸ்டேடியம் மாதிரி இதெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. இது வந்து அந்த மக்களோட லைவ்லிவுட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அட் த சேம் டைம் அவங்களோட என்ஜாய்மெண்ட் லீஜர் டைமும் என்ஜாய் பண்ணுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து அந்த அடிமை அந்த ஒரு இதை வந்து ஃபீலே பண்ணல. மேபி எங்கள் ஜென்ரேஷன்ஸ் நாங்களாம் 80s கிட்ஸு, நாங்களும் சரி எங்கள் அப்பாங்களோட ஜென்ரேஷனில் இருக்கும்போதோ இந்த 2 ஜென்ரேஷனும் வந்து அடிமைன்னு ஒரு ஃபீலே வரல எங்களுக்கெல்லாம். ஏன்னா இப்போ தான் இந்த படம் தங்கலான் வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் எப்படின்னா, எப்படி நம்ம முன்னோருக்கு வந்திருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டடி. ஏன்னா எங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த 2 ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப்ல இருக்கிற ஃப்ரீடமு வேறு எங்கேயுமே இல்லை. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்தோ, இல்லை நாங்கள் சாப்பிட்றாங்க போடுற துணியிலேருந்தோ, இல்லை நாங்கள் பேசுகிற மொழியிலேருந்தோ எங்களை வந்து யாருமே வந்து கட்டுப்படுத்தலை. இந்த ஊரில் நாங்கள் எங்கேனா போகலாம், எப்படின்னா வாழலாம், எப்படின்னா பேசலான்னு ஒரு அதுதான் ரியல் ஃப்ரீடமை வந்து நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் எந்த ஒரு ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பெட்டராக இருந்ததுனால நாங்கள் வந்து முன்னாடி என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி வரைக்கும் நம்ம ராஜா மாதிரி தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஊரில் வந்து நாங்களாம் ராஜா மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் இந்த மைன்ஸ் மூடிட்ட பிறகு இப்போ தான் வந்து கொஞ்சம் ஜனங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஏன்னா நம்மலாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு இமிகிரன்ஸ் மாதிரி. அப்போ ரஞ்சித் வந்து சொல்லுவார், நீங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஆளுங்கள்லாம் இல்லை, நீங்கள்லாம் வந்து இந்த கேஜிஎஃப் உருவாக்குன ரூட்ஸ் நீங்கள் தான்.
ஸோ உங்கள் ஆமாம், பாதி பேர் சொல்லுவாங்க 70% ஆஃப் பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போய் வேலை செய்ய போனாங்க, இந்த மாதிரி மைனிங்காக கோல்டு மைனிங்காக போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லை எப்படி? ஆக்சுவலி சொல்லப்போனால் இவங்க போனது எல்லாமே வந்து 1800s. அந்த டைமில் வந்து கர்நாடகா தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் டிஃப்ரென்சியேஷன் லிபரேஷன்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து டைனசிட்டி பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, இல்லை மைசூர் பிரசிடென்சி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இங்கே இந்த ஃபிலிமில் காமிச்ச மாதிரி ஸோ இவங்களோட ஜென்ரேஷன்ஸ் இப்போ தங்கலனோட பேக் டு மெனி ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த தங்கத்தை வந்து அவங்க எடுத்து கேஜிஎஃப்பில் போய் தங்கத்தை வெட்டி எடுத்த ஒரு வரலாறு இருக்கிறதுனால இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து மறுபடியும் அதே ஆர்காட்டு பெல்ட்டில் இருக்கிற மக்களை வந்து மறுபடியும் கொண்டு போய் திரும்பவும் கேஜிஎஃப்பில் அந்த தங்கத்தை எடுக்கணும். ஏன்னா இவங்க தான் வந்து இவங்களுக்கு அந்த தங்கத்தை எடுக்க ஸ்கில்லும் தெரியும், ப்ளஸ் அந்த உழைக்கிற அந்த இருக்கும், அந்த அந்த உழைக்கிற எனர்ஜி சரி, அந்த இது வேணும். ஏன்னா ஒரு இடத்துல இவங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் அந்த ஃபிலிம் பார்க்கும்போது தெரியும், அங்கே வந்து நிறைய இந்த பேய் பிசாசு, ஆமாம், அந்த சூனியக்காரி. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு எங்கே ட்ரெஷர் இருக்குதோ, நீங்கள் எல்லா படம் எடுத்துங்க, ஹிஸ்ட்ரியில் எந்த படம் எடுங்கோ, எங்கே ட்ரெஷர் இருக்குதோ அங்கே வந்து பாம்பு இருக்கும், இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு ஈவில் திங்ஸ் இருக்கிற மாதிரி, ஸ்பிரிட் இருக்கிற மாதிரியுமே ஷோ பண்ணியிருப்பாங்க. பாம்பு வருது, அந்த சூனியக்காரி கேரக்டர், ஆரத்தி கேரக்டர்லாம் அதை ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த உண்மையெல்லாம் அதில் அப்படியே காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இது வந்து இப்போ ரஞ்சித் சொன்ன மாதிரி தான் புக்ஸ்லலாம் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து எழுதின புக்ஸில் வந்துட்டு மேபி அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஆச்சுங்களா. அந்த ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட வழிபாடு, இந்த காலத்தில் வழிபாடு வந்து மரத்தையும் கல் இதை தான் வந்து சாமியாக கும்பிட்டுருக்குறாங்க. சில இடத்துல வந்து ஈவில் ஸ்பிரிட்னு சொல்கிறதுக்கு இன்னும் அவங்கள வந்து ஒரு நல்ல ஆவின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ ரஞ்சிதன் எப்படி காமிச்சிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அந்த இடத்த காப்பாற்றுற ஒரு தெய்வம் மாதிரி தான். ஸோ இவங்களும் வந்து அதை வந்து ஒரு தெய்வமாக தான் பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கு வேணால் அது வந்து இப்போது அந்த ஆர்த்தி கேரக்டரு காமிக்கும் போது அது வந்து அந்த ஒரு டெவில் மாதிரி ஃபீல் ஆகும் ஜனங்களுக்கு. ஆக்சுவலி படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆக்சுவலி அவங்க தான் ஹீரோ மாதிரி தெரிவாங்க. ஹீரோயின் ரியலாக பார்த்தா விக்ரம் சருக்கு அந்த இடத்த காப்பாற்றிட்டு இருந்த விக்ரம் சருக்கு கடைசியாக தான் உணர்வார் என்னன்னு, நான் வந்து இவங்களும் சேர்ந்தா இருக்கணும், ஸோ இது எங்களோட இதுன்னு. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆரத்தி வந்து அந்த இடத்த வந்து காப்பாற்றுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சிங்களா, நானும் இந்த ஊரில் இருந்தவன் தான், இந்த வீடு தார்ந்தவன்? இப்போ எங்களுக்கு அதுதான் ஃபீல். இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஸோ நம்ம வந்து இந்த மண்ணோட மைந்தர்கள்னு சொல்லலாம், இல்லை நம்ம தான் வந்து இந்த இடத்த காப்பாற்றணும். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த படம் எங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் எதிரே பார்க்கல. ஏன்னா ரஞ்சிதன்கிட்ட நாங்கள் வந்து மொத்த கதையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு என்னென்னு போய் கேட்க நாங்கள் விருப்பப்படல. ஏன்னா அது வந்து அவர் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு, அதை படம் மூலியமாக கொண்டு வந்து அதை அதை வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம முதல்ல ஸ்டோரி தெரிஞ்சுட்டு அங்கே போயிட்டு இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு அங்கே பார்க்கும்போது அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்துட்டு நாங்கள் சஸ்பென்ஸாகவே நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வேண்டாம், அண்ணன் எப்படி கிளைமேக்ஸ் எப்படி வைக்குவாருன்னு சொன்னார். ஆனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளைமேக்ஸ் அது மாதிரி வேறு எது வச்சுருந்தாலும் ஆப்டாக இருக்கிற மாதிரி இல்லையாது. ஆனால் இந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து எல்லா கேஜிஎஃப் மக்களோட எல்லாருக்கும் எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கும். அந்த ஒரு சீன் வந்து என்னன்னா, இது வந்து நம்ம ஊர், இதை நம்ம தான் பாதுகாக்கணும். ஸோ அது வந்து நாங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் 2 வருஷம் நான் சொன்ன 2 ஜென்ரேஷன்ஸில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோம். ஆனால் இந்த கம்ஃபர்டபுள் வந்ததுக்கு காரணம் ரஞ்சித் நான் ப்ரூவ் பண்ணிட்டார் இந்த ஃபிலிமில். அந்த பேஸே நாங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ அனுபவிக்கிற எல்லா கம்ஃபர்ட்ஸும் வந்து ஈஸியாக வந்துடல, எல்லாத்துக்குமே வந்து முன்னோர்களோட உழைப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த ஒரு பகுதி ஒரு சின்ன உழைப்பு தான் ரஞ்சித் காமிச்சிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய உழைப்பு இருக்குது. அப்போ இன்னும் பார்ட் 2 வாய்ப்பு இருக்குது நிறைய. வேணால் நடுவில் வந்து இப்போது ரீசெண்டாக நேற்று நினைக்கிறேன் சியான் விக்ரம் சாரும் ஒரு ரஞ்சிதனும் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒரு மீட்டில் ஹைதராபாத்தில் ஏதோ ஒரு மீட்டில் பேசியிருக்காங்க. பார்ட் 2 வரதுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நானும் ரஞ்சித் அண்ட் ஞானவேல் ராஜாவும் பேசிகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்ட் 2 வந்தால் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதோட
பார்ட் 2 வந்த பிறகு இன்னும் நிறைய பெரிய விஷயம் பெரிய இதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும் பார்ட் 2. ஏன்னா பார்ட் 2 வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்ஸ் கொஞ்சம் தெரியும். அந்த டைமில் வந்து நம்ம தாத்தா எல்லாம் வந்துட்டு வேலை பண்ண டைமில் இது வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கேஜிஎஃப்க்கு வந்துட்டாங்க. இப்போ வந்த பிறகு என்ன ஆச்சு, எப்படி அவங்க வந்து தங்கத்தை வெட்டி எடுத்தாங்க, நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷர்ஸ் இன்னொரு செட் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் வருவாங்க, அவங்க வந்துட்டு அவங்க. ஸோ அடுத்தது வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஆனால் கண்டிப்பாக ரஞ்சிதனா ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டு என்ன நிலைமை இருக்க வரைக்கும் ரஞ்சிதனாக்கு அப் டு டேட் தெரியும். ஸோ அவர் வந்து அந்த செகண்ட் பார்ட்டி எடுத்தார்னா நாங்கள் வந்து எங்கள் மக்கள் தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. A to Z வரைக்கும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த தங்கலான் படத்துக்காக. இப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய அதில் சொல்லப்பட்ட நிறைய விஷயம் இருக்குது. இவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சாலும் ஒரு சைடு வந்து சிலர் வந்து புரிஞ்சிக்காமையோ இல்லை அவங்களுக்கு பேசிக்காக ஒரு பேஸ் தெரியாமையோ நெகட்டிவ் ரிவ்யூஸும் ஒரு சைடு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அவங்க எவ்வளோ இது போட்டிருப்பாங்கன்னு சரி தெரியும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, கமெண்ட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் வந்து நீ வந்து உண்மையாக பேசணும், உனக்கே தெரியும் நம்ம பேசுறது உண்மையா இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டா பண்ணோம், ஒரு ரஞ்சிதனா மேலே ஒரு ப்ரொபகேண்டா பண்ணால் நீ வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டினா நீ பர்சனலாக ஒரு தாக்குற மாதிரி தான். ஆனால் ஒரு படமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட நடிப்பு ஆச்சுங்களா, நினச்சி பாருங்களேன். இப்போ இருக்கிற வந்த ரீசன்ட் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவோட உழைப்பு வந்து இந்த லெவலுக்கு யாருமே வந்து இறங்கி செய்யலை. ஏன்னா அவர் வந்துட்டு மேக்ஸிமம் டூப் கூட யூஸ் பண்ணல எல்லா ஃபைட்ல. ஏன்னா நேராக பார்த்ததுனால சொல்கிறேன், டூப் வந்தால் கூட வேண்டாம் நானே பண்ணுறேன். ஏன்னா சில ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து மேபி நம்ம சாம் சார் அவங்களாம் வந்து விளாவடியாக சொல்லுவாங்க அவங்களோட இன்டர்வியூஸில். பட் நாங்கள் பார்க்கும்போது வந்து ஏன்னா பெரிய பெரிய ஸ்டண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு டூப் வச்சுட்டு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சுட்டு பண்ணுவாங்கன்னு. ஆனால் விக்ரம் சார் வந்து அவ்வளோ வயசாகிக்கிடும், அவர் வந்து இது நான் பண்ணால் தான் நேச்சுரலாக இருக்கும் சொல்லிட்டு அவரே எல்லா ஸ்டண்ட்ஸும் அவரே லைவாக பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுவே வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு தங்கலானா அந்த தங்கலானுக்கு இப்படி தான் தங்கலான் இருப்பார், இதுதான் அவரோட ரெசம்பிள்னு வேறு யாருனாலையும் இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. அது விக்ரம் சார் வந்து கிளியராக இப்படி தான் இருக்குன்னு காமிச்சார். ஸோ ஃபஸ்ட்டு அது. ரெண்டாவது வந்துட்டு இதில் ஃபிலிமில் நடித்த அனைவரும் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பார்வதி மேடம், ஆர்த்தி மேடம், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப இயல்பாக எப்படி அந்த ஃபிலிம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, இவங்க நடிக்கிறாங்களா இல்லை வாழ்கிறாங்களா அந்த ஒரு கன்ஃபியூஷனே வந்துடுச்சு. ஏன்னா இவங்க வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து அப்படியே ஒரு 200 years பேக் போயிட்டு அந்த மனநிலை எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. அங்கே இடத்துல இருக்கும் போதும் ஷூட் லொக்கேஷனில் பார்க்கும் போதும் இவங்க வந்து நார்மலாகவே இருக்க மாட்டாங்க, அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அவங்க பேசுகிறது இதாவது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் தான் அந்த கண்டினியூட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பாடி லாங்குவேஜில் வந்து எல்லாமே அப்படியே இருந்தாங்க. ஸோ நான் வந்து யோசித்தேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஷூட்டை வந்து நான் லைவாக பார்க்குறது, ரொம்ப நாள் பார்க்குறது. ஸோ இருந்தாங்க பக்கத்துலேயே இருந்து பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வியல்பாயிருந்துச்சு. ஏன்னா விக்ரம் சார் ஒரு பக்கம் இது வந்து இந்த மொத்த ஆர்டிஸ்ட் வந்து டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ரஞ்சிதனோட டைரக்ஷனு ஃபஸ்ட்டு டே இது வந்து இது கண்டிப்பாக இது பதிவு பண்ணோம். இது வந்து சொல்லணும் நான் என்னென்னா, ரஞ்சிதனை வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டு ஃபஸ்ட்டு சீனு 25 டேக்கு. இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸு நம்ம தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஷூட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டுக்குதாங்க, கேஜிஎஃப் மக்களே வந்துட்டுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பக்கம் பயம், ஐயோ எங்கன்னா ஷூட்டு டிஸ்டர்ப் ஆகிடுமோன்னு வந்து பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு டேக் 25 டேக் ஆச்சு. அந்த மக்கள் எல்லாம் என்னடா இது எடுத்து காலையில் சாயந்தரம் ஒரே சீன் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊரே போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அப்போது இன்னத்துக்கு இவ்வளோ ஓட்டி 25 டேக்ஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தா பர்ஃபெக்ஷன், லைவ் சவுண்டு. ரெண்டாவது வந்து அந்த 5 பேர் 6 பேர் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறாங்கன்னா யாருன்னா ஒருத்தர் தப்பானா கூட ரஞ்சிதன் வந்து கிளியராக பார்த்துட்டு அந்த சீன் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னு அந்த 25 டேக் எடுத்தாங்க. ஒன்று வந்து ரஞ்சிதனாவே அத்தனை வாட்டி அவர் வந்து எந்த பேஷன்ஸ் இழக்காமல் கோவப்படாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு பர்சன்ட் கோவப்படலை. நாங்கள் இதில் பேஷன்ஸாக எடுத்தார். அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும், கேமராமேன்கிட்டோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டோ மொத்தம் எல்லா ஷூட்டுக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீம் ரஞ்சிதனா ஹேடு. சப்போர்ட்டிவாக டெக்னிக்கலி சரி,
இந்த படம் எடுக்கணும்னா ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஏன்னா ஒரு 130 நாள் ஷூட் எடுத்தாங்க. ஆனால் அந்த 130 நாளும் வந்து பொறுமையாக அந்த ஒரு பேக்ட்ராப்பில் அவர் விக்ரம் சார் நிறைய சொன்னாங்க, நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். செருப்பு இல்லாமல் அந்த கல் மண் பாம்பு தேள் பூச்சிங்க இருக்கும். அந்த இடத்துலேயே வந்து இவங்க வந்துட்டு ஒரு எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாமல் அவங்க இருந்து உழைச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வேல் பாய்ச்சி நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஃபிலிம் வரும்போது. ஏன்னா நாங்கள் லைவில் ஒரு வாட்டி பார்க்கும்போது இங்கே வந்து பார்க்கும்போது வந்து செம்ம ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.